இந்த சுக்கிரன் அமைப்பா பெற்ற ரிஷப ராசிக்காரங்க, அதாவது சுக்கிரன் இருக்கிறதுனால நேச்சுரலாகவே இவங்க அழகு தான். ஒரு பக்கம் பொறுமை சாந்தம்னு சொல்லிட்டு ஸ்மூத்தாக அப்படி அழகாக இருக்கவங்க இவங்களுக்கு. ஸோ எந்த ட்ரெஸ்ஸில் இன்னும் அழகாக தெரிவாங்க, எந்தெந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் அப்படி பாசிட்டிவாக அமையும். அமைதி தான் ரிஷபத்தினுடைய அழகு, பொறுமை தான் ரிஷபத்தின் அழகு. தனக்கு ஆகாத வர்ணங்களை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையில நிறைய சோதனைகளை, நிறைய போராட்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கிறாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ் கலர்ஸ்னா என்னென்ன சொல்வீங்க? ரிஷபராசிக்காரர்கள் மங்களகரமான காரியங்களை செய்ய தொடங்கும் பொழுது, தொழிலுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றாங்கல்ல, ஆள் முக்கா ரிஷபராசி, ஆடையில கவாசி சேர்த்துட்டா ரிஷபம் கியூட். சந்தனமும் குங்குமம் தாயா மங்களகரமான கலர்னு சொல்றாங்க, ஆனா அது ரெண்டு எங்களுக்கு ஆப்போசிட்னு சொல்லிட்டிய, வேற எதையா எங்களுக்கு சாதகமான கலரு. உங்களுடைய வாழ்க்கையை பிரைட்டா வைரமா ஜொலிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புத கோவில் தான். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சுக்கிரன் அமைப்பா பெற்ற ரிஷப ராசிக்காரங்க, அதாவது சுக்கிரன் இருக்கிறதுனால நேச்சுரலாகவே இவங்க அழகு தான். ஒரு பக்கம் பொறுமை சாந்தம்னு சொல்லிட்டு ஸ்மூத்தாக அப்படி அழகாக இருக்கவங்க இவங்களுக்கு. ஸோ எந்த ட்ரெஸ்ஸில் இன்னும் அழகாக தெரிவாங்க, எந்தெந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் அப்படி பாசிட்டிவாக அமையும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் என்ன சார் சொல்வீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு நாங்கள் ஜோதிடப்படி ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க அமைதியாக யோசிப்பதே பெரிய ஆற்றல்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேருக்கு அமைதியில் ஒரு பெரிய சக்தி கிடைக்கும்னா அது ரிஷபத்திற்கு தான். இவங்களுடைய மௌனமே மிகப்பெரிய வரப்பிரசாதம் இவர்களுக்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய அந்த மௌனத்தினுடைய சக்தி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆழ்மன சக்தி, நிறைய பாசிட்டிவாக அவங்க கடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் மண் ராசி, நில தத்துவ அமைப்பு கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்கிறோம். ரிஷபம் என்ற அந்த விதை அந்த மண்ணுக்குள் இருக்கும் பொழுது இது பின்னாடி இவ்வளோ பெரிய விருட்சமாக வளரப்போகுது, மாறப்போகுது. அது மேலே ஏறி நின்னவங்க அதுக்கு கீழேயே ஒரு நாள் உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சும்மா அசால்ட்டாக ஏதோ விதை தானே அப்படின்னு ஏறி நின்னவங்க ஒரு நாள் அது விருட்சமாக மாறும் பொழுது அதன் நிழலிலேயே உட்காரக்கூடிய சூழலை அந்த இறைவன் உருவாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி ரிஷபத்திற்கு உண்டு. எதையும் தாங்கும் இதயம்னு சொல்லலாம். சொல்லுவாங்க, பூமி பொறுமையாக நிதானமாக என்ன வேணாலும் பண்ணுறா, நான் பாட்டில் சிவனேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் ரிஷபத்தினுடைய தன்மை. ஆக அமைதி தான் ரிஷபத்தினுடைய அழகு, பொறுமை தான் ரிஷபத்தின் அழகு, நிதானமான வெற்றி தான் ரிஷபத்தின் அழகு, அந்த விதை விருட்சமாக மாறுவது தான் ரிஷபத்தின் அழகு. ஆக இந்த ரிஷபராசிக்காரங்க சும்மாவே எதுலையுமே ஒரு நேர்த்தியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உடை, நடை, பாவனையில் சில விஷயங்களை ஜோதிட நுணுக்கங்களோட சேரும்போது அழகுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீனஸே வீக்னஸ் ஆகிற அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அழகு கிடைக்கும் நிச்சயமாக. ரிஷபராசிக்காரர்கள் ஃபிட்டாக உடை அணிவதில் கெட்டிக்காரர்கள்னு சொல்லுவாங்க. ஆக ஃபிட்டாக உடை அணியக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிட்டான கலரையும் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆக ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஏற்ற உடைய அணியும் பொழுது அவங்க வாழ்க்கையில் வெற்றி, அவங்கள்ட்ட தொழில் விஷயங்களில் விருத்தி, அவங்களுடைய தொழிலுக்கு இந்த வர்ணங்களெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த தொழில் மல்டிப்ளை ஆகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள் இதை எல்லாத்தையும் இந்த நிறத்தில் பயன்படுத்தும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்குது. ஒருவேளை ஃபிட்டாகாத, தனக்கு ஆகாத வர்ணங்களை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை, நிறைய போராட்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கிறாங்க. ஜோதிட நுணுக்கத்தில் ராசியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்யாதிபதினு 3 பிரிவுகள் இருக்குது. இவர்களுடைய வர்ணங்கள், இவங்களுக்கான பொருட்களை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையில் சக்தி கிடைக்குது. இதை ஆப்போசிட்டாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தும் போது அமைதி என்ற பொக்கிஷத்தை பெற்ற ரிஷபராசிக்காரங்க அமைதி இல்லாமல் வாழ்க்கையில் தடுமாறுறாங்க. அதை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஆக ரிஷபத்தினுடைய பலத்திற்கு, ரிஷபத்தினுடைய அழகிற்கு, அழகு சேர்ப்பதற்கு நான் சொல்லக்கூடிய வர்ணங்களை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி பார்க்கட்டும், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபிட்டான கலர்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க லைஃப்பை டிசைட் பண்ணுறதே அந்த கலர்ஸ் தான் அழகாக சொன்னீங்க சார். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ் கலர்ஸ்னால் என்னென்ன சொல்வீங்க? அதாவது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய அந்த வெண்மை நிறம், பால் உள்ளம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள்னு சொல்லுவாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த வெண்மை நிறத்தில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சந்தன கலர் கலந்து
அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதை அப்படி உடுத்தி வரும் பொழுது அந்த சொல்லுவாங்கள்ல வானத்தில் வந்து அந்த மேகக்கூட்டம் எப்படி வெண்ணிறமாக மனசிற்கு ஒரு இதமான சூழலை உருவாக்குதோ அதுபோல் ரிஷபராசிக்காரர்கள் அந்த உடையை அணிஞ்சு போகும்போது அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி தொழில் மீட்டிங்காக இருந்தாலும் சரி எந்த இடத்துலையும் யூனிக்காக பிரைட்டாக பளிச்சுன்னு பார்ப்பவர்கள் வரவேற்கும் விதமாக. ஏன் சொல்லுவாங்க கல்யாண மண்டபத்தில் மணமகனையும் மணமகளையும் விட்டுட்டு இவங்க பக்கத்தில் வந்து ஆள் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுடைய வசீகரன்னு சொல்லுவாங்க. அவங்களே கோல்டன் கலரில் தாயா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கோல்டன் கலரை அனுபவிச்ச மாதிரி ரிஷபராசிக்காரர்களுடைய அந்த அழகிற்கு அந்த வெண்மை நிறம் என்பது ரிஷபராசிக்காரர்களுடைய அழகுக்கு அந்த வெள்ளை நிறங்கிறது அந்த சந்தன நிறங்கிறது அவ்வளோ அழகுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. பீஸ்க்கு பேர் போன அந்த ஒரு ஒயிட் கலர்னு அழகா சொன்னீங்க சார், அந்த வெண்மை நிறம். ஸோ சந்தனம் கலக்கும் போது அது ஒரு எல்லோவா மாறிடாதா, இல்லை அந்த ஒயிட் நிறம் மட்டும் தானா, இல்லை வேற கலர்ஸ் இருக்கா சார்? அதாவது வந்து மொத்தம் வந்து 3 வர்ணங்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம சொல்லக்கூடிய சந்தன நிறங்கிறது லைட் சாண்டில் கலர், இதை ரிஷபராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தலாம். டார்க் எல்லோ இது வந்து ரிஷபத்திற்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். என்ன காரணம் அப்படின்னா குருங்கிறது மஞ்சளை குறிக்கக்கூடியது. குரு பகவான் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வர்றார். மஞ்சள் கலர் தானே மங்களகரமாக தெரியும்ல, மஞ்சள் கலரை உடுத்திட்டு போனோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு எல்லோரையும் போல ரிஷபராசிக்காரர்கள் ஒரு மஞ்சள் நிறத்தில் டார்க் மஞ்சள் நிறத்தில் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு குடும்ப ஃபங்க்ஷனு ஒரு தொழில் ஒரு காதலி ஏதோ ஒரு இன்டர்வியூ உங்களுடைய வேலை நிமித்தம் இதை போட்டுட்டு போங்க. அன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்களகரமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அமைதியாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆப்போசிட்டாக வேலை செய்யுது. அவங்களுக்கு குரு பகவான் வந்து அஷ்டமாதிபதியாக வந்துடுறாரு. நிலைத்த மனம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் அவமானப்படக்கூடிய சூழலை அட்டமாதிபதி குரு உருவாக்குறார். அவரே லாபாதிபதி நினைச்சையா அவர் லாபத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால் லாபத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு கொடுப்பார் லக்னத்தின் அடிப்படையில் சாதகமாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வரும் பொழுது மஞ்சள் கலரை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது மங்களகரமான காரியங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தடை ஏற்படுது. அதனால டார்க் எல்லோவை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தாமல் லைட் அப்படி சந்தன கலர்ல ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா சூப்பராக ஜம்முன்னு இருப்பாங்க. அதுலேயும் ஆண்களாக இருந்தால் அந்த சந்தன கலர் சட்டையிலங்க அப்படியே லைட்டாக ஒரு ப்ரௌன் கோடு, அந்த சந்தன கலர் சட்டையிலங்க அப்படியே லைட்டாக ஒரு கிரீன் கோடு. பெண்களாக இருந்தால் அந்த கேரளா சேரின்னு சொல்கிறாங்கல்ல, ஜருக சேலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சேலையில் ஒரு பச்சை கலரில் ப்ளவுஸ் போட்டு அப்படி மங்களகரமாக நெத்தியில் சந்தனம் வச்சு அப்படியே போனாங்க. ராசிக்கு அந்த மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அந்த மகாலட்சுமி இவர்கள் மேல் வந்த மாதிரி அப்படி ஒரு அழகு வெத்தலை நிறம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு பச்சையை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது மகாலட்சுமி அம்பாளுக்கே அவங்க வந்து வீட்டில் பர்மனெண்ட்டாக இடம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதை ரிஷபராசிக்காரர்கள் மங்களகரமான காரியங்களை செய்ய தொடங்கும் பொழுது, தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்ளும் பொழுது, முக்கியமான தொழில் விஷயங்களில் நீங்கள் அந்த உடைகளை உடுத்தி போகும்போது, உங்கள் பார்ட்னரை சந்திக்க போகும்போது, உங்களுக்கான வரன்களை பெண்கள் தேடும்போது, ஆண்கள் தேடும்போது, நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கவே இல்லை. நான் ஒருங்க 1000 மாப்பிள்ளை பார்த்துருப்பேங்க, 1000 பொண்ணு பார்த்துட்டேங்க, என்னையா ட்ரெஸ் போட்டு பார்த்தேன், நான் வந்து அப்படியே மஞ்சள் கலர்லங்க மங்களகரமாக நின்றுங்க, எத்தனை காரியம் கெட்டுப்போச்சு அப்படின்னு நான் கேட்பேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுக்கு உகந்த நிறத்தை பயன்படுத்தும் பொழுது அவங்க மேலே ஒரு அமைதி சாந்தம் ஏற்கனவே இருக்குது. அமைதிக்கு அமைதி சேர்க்கிற விதமாக, அந்த சாந்தத்துக்கு சாந்தத்தை சேர்க்கிற விதமாக, அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமாக அந்த நிறம் என்பது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்கல்ல, ஆள் முக்கா ரிஷபராசி, ஆடையில் கவாசி சேர்த்துட்டா ரிஷபம் கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனால அந்த எல்லோலே ஃபுல் எல்லோலே இருப்பாங்க சார். ஸோ இந்த மாதிரி கலர்ஸை கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ணி ஆகணுமா? வாழ்க்கை எல்லோ இல்லாமல் போயிருங்க. அதனால இந்த டார்க் கலர்ஸை ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஆகாத கலர் வந்து எல்லோன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அமைதியாக இருக்க ரிஷபராசிக்கு வேற என்னென்ன கலர்ஸ்லாம் போட்டால் பிரச்சனைகள் வரும் சார்? அமைதி அப்படின்னு சொல்லக்கூடியதை கெட்டாலே ரிஷபராசிக்காரர்களால் வாழவே முடியாதுங்க. அது வந்து எல்லா சூழலிலுமே ஒரு நிதானத்தை விரும்பக்கூடிய ஒரு ராசின்னு சொல்கிறோம் ரிஷபராசிக்காரர்கள். ரெட் கலர், அதுலேயும் ரொம்ப இளஞ்சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பார்த்தாலே கண்ணை பார்த்து பறிக்கிற மாதிரி ஒரு சிவப்புயா ரெட்டியா அப்படின்னு சொன்னால் அது ரிஷபராசிக்கு சுத்தமாக ஆகாது. அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சிலர் சொல்வதற்கு காரணம் லக்னத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் ரிஷபராசிக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அந்த சிவப்பு கலரில் ட்ரெஸ்ஸோ, அவங்க சிவப்பு கலரில் ஒரு பேனாவோ, சிவப்பு கலரில் ஃபோன் பவுச்சோ, ரெட் கலரில் என்ன வேணாலும் ரிஷபராசிக்காரர்கள் வச்சு பார்க்கட்டும், அந்த பொருளும் நிம்மதியை தராது, அந்த நாளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிம்மதியை தராது.
அப்போ அந்த லவ்வுக்கு ஃபேவரட் வந்து எல்லாருமே இந்த ரெட் கலர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லவ்வரை மீட் பண்ண போகும்போது அந்த லவ் மானி சுச்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அந்த ரெட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுமா சார்? ரிஷபம் வந்து பிங்க் கலரை பயன்படுத்தலாம். அதுக்கு போல ரெட்டில் வந்து கொஞ்சம் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுது? ரிஷபத்திற்கு கோபத்தை தணிக்கக்கூடிய குணம் உண்டு, ரிஷபத்திற்கு ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய குணம் உண்டு, ரிஷபத்திற்கு வேகத்தை தடுக்கக்கூடிய குணம் உண்டு, ரிஷபத்திற்கு முயற்சியவே டியூன் பண்ணி முயற்சி பண்ணியா அப்படின்னு சொல்கிற குணம் உண்டு. ஆக ரெட்டுங்கிற அந்த வேகத்தை, ரெட்டுங்கிற அந்த அலாட்டை ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுக்கே உண்டான அந்த வெண்மையோடு கலக்கும் பொழுது அந்த ரெட்டு பிங்காக மாறுது, அந்த ஆக்ரோஷம் அமைதியாக மாறுது, அந்த அழகு ஐஸ்வர்யமாக மாறுது. பிங்கை பார்க்கும்போது அப்படியே ஒரு சாஃப்ட் கிடைக்குது. ரிஷபங்கிற ஒரு சாஃப்ட்டுக்கு இன்னொரு ஒரு சாஃப்டாக பிங்க்கு கொடுக்குது. ஆக அவங்களுக்கு பிடிச்சவங்களை அவங்க சந்திக்கும் பொழுது அந்த பிங்க் கலர் ரிஷபத்திற்கு சாந்தத்தை கொடுக்கும். டைரக்டாக ரெட்டு போட்டால் அவசரப்பட்டுருவாங்க ரிஷபராசிக்காரர்கள். 12 கூடைய விரய ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றதுனால நேர விரயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. அந்த சிவப்பு கலரை போடும்போது டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். யாருக்காவது காத்திருப்பாங்க, அவங்க வரவே மாட்டாங்க. யாராவது சந்திக்கணும்னு திட்டமிட்டு இருப்பாங்க, அன்றைய நாளில் சந்திக்க முடியாமல் போயிடும். சிவப்பு நிற ஆடையை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது நிறைய விரயங்கள் ஏற்படும். கையில் இருக்கிற காசு செலவாகக்கூடிய சூழல்கள் உருவாகும். சிவப்பு கலரில் எதை பயன்படுத்தினாலும் அந்த பொருள் இவர்களுக்கு பயன்படாமல் எதிர்துருவமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். சிவப்பு கலரில் ஒரு ஃபோனுக்கு பவுச்சு போட்டிருந்த ரிஷபராசிக்காரர்களை எத்தனை பேரை பார்த்துருக்கோம். வர்ற காலெல்லாம் ராங் காலியா, எங்கள் அமைதியை கெடுக்கிற மாதிரியே வருது. ஃபோனை கொஞ்சம் நேரம் சைலண்டில் போட்டு செத்த நேரம் தூங்கி எந்திரிக்கலாம் நினைக்கும் போது, சாப்பாட்டில் கை வைக்க போகும்போது அப்பத்தாயா மணி அடிக்கு, அந்த மணி அபாய மணியை அடிக்கு. அதனால தான் சிவப்பு கலர் உங்களுக்கு டேஞ்சராக வேலை செய்யும். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாயத்தை கொடுக்கக்கூடிய கலர், ரிஷபராசிக்காரர்களுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வர்ணம் அப்படின்னு சொன்னால் சிவப்பு. அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, வாழ்க்கை சிவப்பாக போயிருங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் இன்னொரு வர்ணத்தை பயன்படுத்தவே கூடாது. அந்த வர்ணத்தை பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பாதிக்கும். சார் இப்போ ரெட்டுனாலே வந்து ரிஷபத்துக்கு டேஞ்சர்னா, இப்போ கல்யாண பொண்ணு எல்லாமே வந்து இந்த ரெட் சாரியிலே தானே சார் இருப்பாங்க. மணப்பெண்ணாலே அந்த ரெட்டு தான். அப்போ அவங்க என்ன சார் பண்ணலாம்? சில பேருக்கு கல்யாண பொண்ணே ரெட் கலரில் இருக்கும். அதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகும். வெண்மை நிறம் என்பது உருவத்தில் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வெள்ளை பொண்ணா வெள்ளை பையனா சிவத்த பையனா இருக்குங்கிறதுலாம் ரிஷபத்தினுடைய ஒரு குணம். அதே நேரத்தில் சிவப்பு உடை என்பது இவர்களுக்கு அபாயம். ஆக ரிஷபராசிக்காரர்கள் திருமண விஷயத்துல எல்லாம் புடவைகள் எடுக்கும் பொழுதோ, திருமண விஷயத்தில் ஆண்கள் ட்ரெஸ் எடுக்கும் போதோ நட்சத்திர அமைப்பில் தாராபலன் ஒன்று சொல்கிறோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த மாதிரி அமைப்பு நாள்களில் தான் நீங்கள் உடை எடுக்கணும். சில உடையெல்லாம் எடுக்கும்போது எலி கடிக்கும், சில உடைகள்லாம் எடுக்கும்போது காணாமல் போகும், திருடு போகும்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. ஆக உடை என்பது பொருத்தமானதாக இருந்தாலும் கூட பொருத்தமான நாள் நட்சத்திரத்தை தேர்வு செய்து, பொருத்தமான ஓரைகளை தேர்வு செய்து அந்த உடையை எடுக்கணும். அந்த உடையை நல்ல நாளில் அணியணும். நல்ல விஷயங்களுக்கு ரிஷபராசிகர்களுக்கு அற்புதமாக பயன்படும். அது நட்சத்திரத்தினுடைய தாராபலனை பொறுத்தது. ரிஷபத்திலே பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுடைய தாராபலன் அடிப்படையில் உடை எடுக்கும் பொழுது, உடை உடுத்தும் பொழுது வாழ்க்கை என்பது வெளிச்சமாக அவர்களுக்கு மாறும். ஸோ இப்போ நம்ம ரெட்டும் எல்லாம் வந்து நம்ம டேஞ்சர்னு சொல்லிட்டோம்ல சார். அப்போ இந்த பக்கம் பார்த்தா பிடிச்ச கலர், ராசியான கலர்னா நமக்கு வந்து ஒயிட் மட்டும்தான். எல்லா இடத்துக்கும் ஒயிட்டே போட முடியாது, வேற ஏதாவது கலர் சொல்லுங்களே சார் அப்படின்னு கேட்டால் என்னென்ன ராசியான கலர் சார்? இப்போ ரிஷபராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சந்தனமும் குங்குமம் தாயா மங்களகரமான கலர்னு சொல்கிறாங்க, ஆனால் அது ரெண்டும் எங்களுக்கு ஆப்போசிட்னு சொல்லிட்டிய, வேற எதையா எங்களுக்கு சாதகமான கலரு அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் யோசிக்கும் பொழுது பச்சை நிறம் ரிஷபத்திற்கு அற்புதமான நிறம். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த பச்சை நிறம் என்பது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். பச்சை பட்டுடுத்தி அப்படியே அழகர் வர்றாரு பாருங்க, அது மாதிரி ரிஷபராசிக்கார ஆண்கள் அந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தும் பொழுது தெய்வீக அம்சம் அவர்களுக்கு வரும். பச்சை பட்டுடுத்தி மீனாட்சி அப்படியே சகல லோகத்தையும் காப்பாற்றுற மாதிரி அந்த பச்சை நிற புடவையை ரிஷபராசிக்கார பெண்கள் அணியும் பொழுது அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய சக்தியாக, அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு அமைதியாக ரிஷபராசிக்கார பெண்கள் இருப்பாங்க. ஆக அழகர் ஆற்றுல இறங்குறது எப்படி மதுரைக்கே ஒரு திருவிழாவோ, நாட்டுக்கே ஒரு எதிர்பார்ப்போ, அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் அப்படியே பச்சையை உடுத்தி வந்தாங்கன்னு சொன்னால், பச்சை நிறத்தை பயன்படுத்தி அவர்கள் வெளியில் வரும்போது எந்த ட்ரெஸ்லையும் சரி, அது என்னவா பட்டு புடவையாக கூட இருக்கட்டும், சாதாரண உடையாக கூட இருக்கட்டும், ரிஷபராசிக்காரர்கள் இளம் பச்சை, டார்க் பச்சை, கிரீன் ஃபேமிலி எதை வேணாலும் பயன்படுத்தி அப்படியே வெளியில் வரும் பொழுது ஒரு ராஜ கம்பீரம் ஏற்படும், ஒரு அமைதி ஏற்படும், ஒரு சாந்தம் ஏற்படும். அந்த இடமே அழகர் ஆற்றுல இறங்குறது எப்படி ஊருக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ, அது மாதிரி பச்சை நிறத்தை உடுத்தி வரும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக பச்சையில் ரிஷபம்
பக்குவமாக தெரிவார்கள். சார் அழகர் வந்து இந்த பச்சை பட்டுடுத்தின்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. அப்போ ரிஷபத்தோட அந்த ராசியான கலர் அந்த பச்சை கலரை போட்டுட்டு அவங்க எந்தெந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் செல்லலாம்? ஆண்கள் வந்து அப்படியே அழகர் மாதிரியும், பெண்கள் வந்து அப்படியே மீனாட்சி மாதிரியும், ஒரு சொக்கை மீனாட்சி மாதிரி தான் ரிஷபம். அவங்களுடைய அமைதி, அவங்களுடைய ஸ்திரமான புத்தி, அவங்களுடைய ஆழமான உணர்ச்சிகள். ரிஷபம் வந்துங்க பஞ்சபூத தத்துவத்தில் மண் ராசி, நில ராசின்னு சொல்லுவாங்க. மண்ணு தான், ஆனால் அந்த மண்ணுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. எல்லா வளங்களும் அங்கே தான் இருக்குது. ஒரு மரம் விருட்சமாக வருவதற்கு முதல்ல மண்ணுக்குள்ளே தாங்க நிற்கணும். ரிஷபம் என்பது ஆழமான விதை, அமைதியான விதை, ஆர்ப்பாட்டம் இல்லாத விதை, ஆனால் ஒரு நாள் விருட்சமாக வளரக்கூடிய விதை. அமைதியாக இருக்காங்க, சாஃப்டாக இருக்காங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரிஷபத்தை நினைக்கும் பொழுது அந்த மண்ணுக்குள்ளதாயா வைரமே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை பிரைட்டாக வைரமாக ஜொலிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புத கோவில் தான் இவங்களுக்கு நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் வழிபட வேண்டிய கோவில். ஸோ அந்த நிலத்தத்துவ அடிப்படையில் வந்து இவங்க வழிபடணும்னு சொல்லியாச்சு. ஒரு அற்புதமான கோயில்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி என்ன கோயிலுக்கு சார் போகணும்? பஞ்சபூத தத்துவத்தில் நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரை ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணும் பொழுது சீரான முன்னேற்றமும், அமைதியான வளர்ச்சியும், நிதானமான வெற்றியும், பல நாள் தடைப்பட்ட காரியங்களும், வீடு, மனை, நிலம், பூமி, சொத்து, சுகம், பாக்கியம் அத்துணையும் ரிஷபராசிக்காரர்கள் பெறுவதற்கு ஏற்கனவே ரிஷபம் என்பது ஸ்திரமான, சாஃப்டான, நிதானமான ராசி. அங்கே போகும்போது இது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகி, அதுவும் நான் சொன்ன உடைகளெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் அணிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனோம். அதில் குறிப்பிட்ட நாள் கிழமைகளில் சுய ஜாதகத்தை பொறுத்து அவர்கள் போகும் பொழுது அவர்களுடைய வெற்றி, அவருடைய வாழ்நாளில் நிம்மதி அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். பாசிட்டிவ் வந்து அப்படியே டபுளாக ட்ரிபிளாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஒரு சில நேரங்களில் நானும் பொறுமையாக இருக்கேன்ப்பா, எனக்கு இந்த கோவம்லாம் வருது, கொஞ்சம் மாற்றங்கள்லாம் ஏற்படுது, இந்த நெகட்டிவ் அப்படியே கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்கன்னா என்ன சொல்லலாம் சார்? ரிஷபம் என்பது நிலத்தத்துவம், மண் தத்துவம்னு சொல்கிறோம். ரொம்ப நாள் மழை இல்லாத ஒரு நிலம், ரொம்ப நாள் கருணையே இல்லாத ஒரு மனசு எப்படி இருக்கும்? அந்த நிலம் எப்படி உடைந்து சிதைந்து இருக்குதோ அது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுடைய மனசு கண்ணீர் முழுவதும் அப்படியே உடைந்து இருக்கும். அப்போ இதை சமப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மழை வேண்டும், நீர் வேண்டும். ஆக இந்த நிலத்தத்துவம் ஒரு செம்மனாக, ஒரு நல்ல கரிசல் மண்ணாக, ஒரு பொன் விளையும் பூமியாக ரிஷபராசிக்காரர்கள் மாறுவதற்கு நீர் ஸ்தலத்திற்கு போனவங்க. நிலத்தத்துவம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் திருவானைக்காவல் அகிலாண்ட ஈஸ்வரி அம்மனுடைய ஸ்தலத்திற்கு போகும் பொழுது இவங்கள் கண்ணீருக்கெல்லாம் அங்கே விடை இருக்கு, இவங்களுடைய வறட்சிக்கெல்லாம் அங்கே விடை இருக்கு. விரிசல் பட்ட அந்த மண் மழை துளிகளால் ஒரு சாஃப்டாக மாறுவதற்கு, விரிசல் பட்ட அந்த மனசு ஒரு சாஃப்டாக மாறுவதற்கு அந்த திருவானைக்காவல் அகிலாண்ட ஈஸ்வரி அம்மனும் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏகாம்பரேஸ்வரரும் இவர்களுக்கு அருள் கொடுப்பாங்க. பஞ்சபூத தத்துவத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பச்சை, வெண்மை, நீலம், கருப்பு இதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், பெரிய நிம்மதி, பெரிய அமைதி ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த வறண்ட ஒரு நிலத்தை வந்து லைட்டாக நீரையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றத ரொம்ப அழகாக 2 கோவில்கள் உங்களுக்கு சிறப்பாக நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராசியான கலர்ஸை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டேஞ்சரான கலர்ஸ், மங்களகரமாக இருக்கக்கூடிய ரெட்டையும் எல்லோவையும் அவாய்ட் பண்ணிடுங்கப்பா அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த எபிசோடில் நமக்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சார். நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.